தம்பி ஊமத்தர் பாண்டியா பார்த்தீர்களா? நெல்லு கேளுங்கள், கொடுத்தா பாருங்கள், இல்லை என்றால் எப்படியாவது நெல்லை கொன்றுவார்கள் சொன்ன வார்த்தையை படித்தவர் அல்லவா? ஒரு வார்த்தையை இரு வார்த்தையை பிரித்துக் கொண்டு அன்னவரை அந்த ராமநாதம் சண்டையை மனசில் வஞ்சகமாக நிறுத்தி வீரர்களை கைவிட்டு வரிக்க பார்த்திருக்கின்றார் கனகப்பிள்ளை. உண்டு உண்டு நாதா குடி கொண்டா நாதா கோயில் கொண்ட சக்காதேவி குள்ளங்காக்க வார கோயில் கொண்ட சக்காதேவி குள்ளங்காக்க குண்டு குண்டு நாராக்கி குளங்காக்க வாரா ராமநாதபுரம் மாவட்டத்தை வளர்ச்சி போட்ட என்ன வேணா ஏன்னா நம்ம சமுதாயத்தில் பிறந்து தேவேந்திர குல மக்களில் பிறந்து சமீபத்தில் வந்து வீரபாண்டிய கட்டப்பம் நாளத்தில் ஊமத்துறையாகவும் கட்டப்பமாகவும் வெள்ளையத்தேவனாகவும் அர்ச்சந்திரன் நடத்தில் அர்ச்சந்திரா வேடம் தாங்கி நடித்து இன்றைக்கி 6 மினிஸ்டில் இன்றைக்கி உட்காந்துருக்கார். பேரும்புகளும் வாங்கக்கூடிய அருமை என்னன்னு பழந்தனை பற்றி கொஞ்சம் பொழுத்தி சொன்னாத்தனே அடுத்த நாடகம் கொடுப்பாரு. நல்லா அண்ணன் அண்ணன் வணக்கம்ண்ணே. மில்லியனே தொண்டை சரியான தொண்டனே. உனக்கு அக்கா வீட்டுக்காரர் அப்படித்தான், உங்கள் அக்கா வீட்டுக்காரர் அப்படித்தான் இருப்பாரா? இருக்கணும் பரவாயில்ல. ஆமாங்க பழனியிலே பழனியிலே ஐயனே பாலாவி அபிஷேகம்மா பழனியில பண்டர வேடம்மா கழுகுமலை ஈஸ்வரா பண்டர வேடம்மா கழுகுமலை
பூமால பாதம் பணிந்தேனே பாதம் பணிந்தேனே பலவளே முக்கியமான கூப்பிட வேண்டியிருக்கு. அவர்தான் எங்க மகாராஜா கோட்டையிலேயே வந்து முக்கியமான கணக்கு பிள்ளை. அவர்தான் கணக்கு பிள்ளை கிடையாது. கணக்கு பிள்ளை அவரை சொன்னா இப்ப ஏத்துக்கிற முடியும். கம்பளம் ஆகையினாலே நான் என்னத்தை சொல்ல மத்திய பூராமே ஆகையினாலே சுருக்கமா சொல்லிடுறேன். கோச்சிக்கிறாங்க. ஏன்னா வீரபாண்டிய கட்டணம் கதை தெரியாத கதை தெரிஞ்சவங்க நிறைய பேர் பெரியவங்க இருப்பிய. நான் அதிகமாக பேச விரும்பல. எனக்கு டைம் ஆகிவிட்டது. ஆகையினாலே வாஞ்சோளம் குறிச்சி கோட்டைக்கு எடுத்தது நான் தான் முடிச்சிட்டேன்னா ஒரே வெக்கமெல்லாம் சொல்லி கேட்பேன். என்னத்தை சொல்றது? உண்மையை ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான். நான் உண்மையை ஒத்துக்குருவேன். அதனால எனது மங்களா திருச்செந்தூர் நடப்ப இருப்பதனால் நமது கிராமத்தை சேர்ந்த எல்லோரும் நல்லபடியாக திருச்செந்தூர் வந்து எனது மகளாம் நல்லபடியாக முடித்து விட்டு எனது மகள் நல்லபடியாக ஆசை பெற்று நல்லபடியாக நீங்கள் எல்லாம் 2030 மொய் போடுங்க. அதுக்கு மேலே வேகனா பிள்ளை அதிகமாக யோசப்பட மாட்டேன். ஆகையினாலே நமது கம்பத்தை அழைத்து நல்ல நேரங்க பார்த்து நாள் குறித்து சொல்லலாம் ஆசைப்படுகிறேன். சரியான இப்போதே வந்திருக்கு. குதிரைக்கு கொள்ள புள்ள வைக்கிற புள்ள கொள்ள யாரும் இழிச்சா போல போட அடிக்கிற கடா போல பேச்சு முடியாது. என்ன முறைக்கிற போடானா? ஐயா வாங்க வாங்க வாங்க. என்னமோ நான் ஒரு 6 அடி உயரம் ஒரு 3 அடி அங்கலாம் ஒரு வேலைக்கு பிடிச்சி பின்னாடி வரும் பிறகு எனக்கு ஒரு பெருமை. நமது பாஞ்சாங்குறிச்சி கோட்டைக்கு ஒரு பெருமை. நம்ம மக்களுக்கு ஒரு பெருமை நினச்சிக்கிட்டு நான் கூப்பிட்றேன். அது அங்கேருந்து வந்து நிற்கிது வருங்க. இந்த பஞ்சரா போன டயருக்கில் ஒரு அடக்கட்டை ஒன்று போடுவாங்க. நம்ம ஆளுங்க பார்த்துருக்கீங்களா? மூஞ்சி மோரேன் பாருங்க. இப்படி மூஞ்சி பார்த்தே இல்லையே. இப்படி ஆளாயா? சரி இருக்கட்டும், பரவாயில்லை. ஏதோ நம்ம காமெடி பேசுகிறோம் இன்றைக்கி. அதில் என்ன வீரவாண்டிய கட்டணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது. இதை வச்சு தான் இப்போ எங்களுக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அது ரொம்ப பேசணும்னா நம்மளை போய் நாடகம் கொடுக்காதனால போனோம். அதனால் இருந்தாலும் பேச விட முடியாது இல்லையா? ஒரு பிள்ளைமணி வந்து என்ன வார்த்தை பேசலாம்? வந்தவர்களை வாருங்கள், அமருங்கள், உட்காருங்கள். என்ன சாப்பிடுறீர்கள், என்ன பண்ணுறீர்கள், என்ன செய்யணும்? உங்களுக்காக வேறு வந்திருக்கீங்களே, கலப்படம் வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? எச்சி அழைச்சி வந்திருக்கீங்களே, உட்காருங்கள், அமருங்கள். சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். இப்போ இரும்பல் கிராமத்தில் திருநாள் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை பற்றி என்ன சொல்லியே, வாங்க மாமா, வாங்க சித்தப்பா, வாங்க மச்சான், வாங்கண்ணே, உட்காருங்க, அமருங்க, சாப்பிடுங்க, இந்த நாடகம் ஆரம்பிக்க போகிறோம், நாடகத்தை பார்க்க போவோம். இதுதான் வந்த விருந்தாளிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. அந்த மரியாதை எதிர்பார்த்து நான் வந்திருக்கேன். அது அங்கேருந்து வருது. யாரா ஏழை இழிச்சாப்பலாம்? நான் ஏழை. இது நரேந்திர மோடி பேரு. என்னத்த சொல்ல? மூஞ்சி மோரி பாருங்க. இந்த வீட்டுக்காட்டில் இந்த குட்டிச்சுடாக்கம் பார்த்துருக்கீங்களா? பெரிச்சாலி இந்த தென்னில் இருக்கும். வாய் வரும் மூஞ்சி மோருமா விடுதுக்கெல்லாம் அந்த பட்டு பட்டு கிளச்சி இந்த செலவு வீட்டை குட்டிச்சுடாவே ஆக்கி போகிறோம். வால் ஒன்று தான் முளைக்கல. முளைச்சிருந்தா கிளச்சிடும் விடாது. பேசப்பட்டாலா
இல்லைன்னா இவ்வளோ நாள் 2 மணி கூட நம்ம உயிரை வாங்குமா அது யாரா இழிச்சாப்ப எப்படி மரியாதை ஊமை ஊரை கிடக்கமா என்ன பெருச்சாலி வீட்டு கிடக்க மட்டும் பழமொழி என்ன பெருச்சாலி பற்றி சொல்லிட்டு ஏன்னா இந்த ஊமை போய் என்ன வேணா பாவம் பண்ணி யாரும் அடிக்க மாட்டார்கள் ஆனால் போய் செய்கிற சேட்டை யாருக்கும் தெரியாது எங்கே அவரு கொண்டா பாவம் திண்டா திரும்ப ஓடிட்டார் கொண்டா பாவம் திண்டா திரும்பன்னு ஒரு மிருகம் இருக்கு அது என்ன பூனை இந்த பூனையை கொண்டுட்டா தின்றணுமா அந்த பாவம் மறைஞ்சிருன்னு சொல்லுவாங்க இதை நான் கொல்லவும் முடியல திங்கவும் முடியல கூட இருந்தேனே கொண்டுகிட்டு என்ன செய்ய இருக்கட்டும் பரவாயில்ல என்ன விஷயம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் நீ என்னத்தை பேச போகிறேன் 10 கட்ட மாதிரி தான் இந்த மீன் போடுவாங்க மீன் நிறையா வருதான் கொண்டு வா ஓட்டையை போட்டுடலாம் போட்டால் மீன் நிறையா வரும் ஆமாம் பறிச்சிடு அதனால ஒரு பிள்ளை மட்டும் என்ன வார்த்தை பேசணும் என்ன வார்த்தை பேசக்கூடாது அனைத்து நன்றாக உங்களுக்கு தெரியும் மகாராசா 20 மணிக்கு எவ்வளவு மரியாதை எவ்வளவு ஒழுக்க வச்சுருக்கேன் அத்தனையும் உங்க மேலே நான் வச்சிருக்கேன் ஏன் தெரியுமா எனது மகாராசா 20 நீங்க தாய்மாமன் சரியா சிந்திச்சு யோசிச்சு எதையும் பேசணும் இது வீரம்பல் கிராமம் வந்து பெரிய கிராமம் ஏன் சொல்ல வரேன்னா இந்த வீரம்பல் கிராமத்துக்கு வீரம்பல் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுங்கிறது பெரிய ஒரு அர்த்தங்களே இருக்கு இந்த ஊருக்கு பெரிய ஒரு மகிமை இருக்கு அந்த மகம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் அதை நான் சொல்றேன் உங்களோட தனிப்பட்ட முறையில் என்ன சரிங்களா அதனால எதை பேசணும் எந்த இடத்துல எதை பேசணும் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு பேச வேணும் மூஞ்சி முழியம் பாரு ஆந்த மாதிரி சின்ன பிள்ளை பயந்துருவாங்க இருக்கு எத்த திண்டி முழியா என்னையா சொல்லிவிட்டு நீங்க நான் ஓட்ட பாலுக்கு நண்ட ஓட்ட மாதிரி கொட கொட என்ன சொல்லிவிட்டு உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க இல்லையா சொல்லிவிட்டப்ப உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க நம்ம ஐயா அரண்மனையில கிரிக்கெட் நாக்கிற்கு என்னையா பொறுப்பு கொடுத்துருக்கான் சொல்றதை கேட்கணும் ஒழுக்கமா கேட்கணும்ல நல்லத்தானே பார்த்தேன் கொல்ல வைக்கிறாரு புள்ள வைக்கிறாரு கொல்ல வைக்கிறாரு மாத்தி வச்ச குதிரை என்ன ஆகும் ஐயோ குதிரைக்கு அவரும் அப்பா பேரும் அவர் வந்துக்கிற நேரம் நீங்க அந்த நேரம் பார்த்து அரண்மனையில கூப்பிட்டீங்க வஞ்சலோட அரண்மனைக்குள்ள வந்துட்டோம் இதுக்கு போய் என்னமோ உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க வஞ்சிட்டு கொஞ்சம் கோவப்பட்டு படிச்ச ஆணவத்துல பேசுறீங்க இல்ல பாஞ்சாலம் குறிச்சில நாங்க பட்ட படிப்பு படிச்சிருக்கோம் ஒரு ஆணவத்துல பேசுறீங்க ஐயா ஒரு முள்ளுப்பட்டி முத்தப்பநாயக்கர் 300 பேருக்கு படைத்தலைவன் கட்டபொம்மனுடைய தாய் மாமே எங்களை பார்த்து உங்களுக்கு தேர துவக்க மாதிரி இருக்காங்க பார்த்தா தெரியுது பணம் பொந்து கொடுத்து முழிச்சு பார்க்கும் போது ஆந்த மாதிரி நாங்க பெருச்சாலியா நாங்க தேர துவக்க அப்படி தனியா இருக்கு ஐயா பாருங்க இந்த முதுகலத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கடை கடைக்கு சாம்பிராணி போகப்படுவார் வருங்க என்ன சொன்னீப்பா முதுகு பஸ் ஸ்டாண்ட்ல சாம்பிராணி போக போற மாதிரியே தெரியுது இது மட்டும் சொன்னா கோவப்படுறீங்க எங்க முள்ளுப்பட்டி முத்தப்பநாயக்கர் 300 பேருக்கு படை தலைவன் எங்களை பெருச்சாலி மாதிரி இருக்குன்றீங்க இன்னொன்னு சொன்னீங்களே ஊமை ஊருக்கு எடுக்குமா பெருச்சாலி வீடு கெடுக்குமாக்க ஆமா ஊமை ஊருக்கு எடுக்க ஆமா உன் குடும்பத்திலும் நாங்க எடுத்தேன் என் குடும்பத்தை கெடுப்பதற்கு அறிவு வேணும் மூளை வேணும் வழக்கு வேணும் மூளை வேணும்யா ஏன் மூளை இல்லாமையா வந்துருக்குறா மூளையே இல்லாம என்ன கொண்டு வேலைக்கு வச்சிருக்கியா ஐயா என்ன பத்த கட்டையா அப்படித்தான் தெரியுது எத்தனை மீன் சாப்பிடுங்க எத்தனை மீன் சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதுயா இருக்கட்டும் ஆனா ஒரு மீன் சாப்பிட்டா உங்க சளியாவே எடுத்துரும் என்னது ஐயரை என்ன மாதிரி ஐயரை என்ன மாதிரி சாப்பிட்டா தான் உங்களுக்கு என்னமோ பூனையும் சாப்பிடுவாரா பூனை நீங்க பூனை சாப்பிடுறல சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா நீங்க பூனை சாப்பிடுவீங்க நான் சொல்றேன் எப்படி நீங்க என்ன சொல்றீங்க ஒரு நீங்க பூனை சாப்பிட்டு நான் பார்த்தேன் எந்த பூனை மம்பட்டி பூனை இல்ல கொடை பூனை இல்ல பன்னர்வா பூனை பூனையை நீங்க சாப்பிட்டீங்க திருப்பி பூனை நான் சொல்றேன் இந்த இடத்துல சொல்றேன் என்னையா இங்க வாங்கயா பூ பிளஸ் நெய் அதுக்கு என்ன அர்த்தம் கருவேப்பிலை தேன் இருக்கு இல்லையா பூனை பூனைனா தேன் இருக்கு இல்லையா தேன் சாப்பிடுவீங்களா அதைத்தான் நான் சொன்னேன் பூனைன்னு பூவில் உள்ள நெய் அதான் பூனை புரியலையா புரியுது அதை நீங்க சாப்பிடுவீங்கல்ல அதுக்காக தேனை சாப்பிடுங்க சொல்லுவேன் அதான் இது வந்து சுத்த தமிழ் நெய்ங்கிறது நெய் அதான் நெய் பூனை நெய் அதை சாப்பிடுவீங்கல்ல ஐயா வாங்க கணக்கு பையெல்லாம் அஞ்சு விட்டு வரையறப்ப போய் போடியா கீழே ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாச வழியில நடந்து வந்திருக்கீங்க ஓட்டப்படாததுக்கு ஐயாவுக்கு வேர்த்து போய் வந்திருக்கீங்க ஐயா வேர்வையோடு களைப்போடு எவ்வளவு அழகா செஞ்சிருக்கீங்க என்ன கோழி மாதிரி கேட்கறீங்க ஐயா களைப்போடு வந்திருக்கீங்க இப்படி சேத்துல புடுக்காதீங்களா என்ன மாலை ஓட்டிக்கிற பார்த்தா ரொம்ப ஓவர் சட்டை வந்தேனா என்ன சேர்ல புடுக்காதீங்களா ஐயா இந்த சேர்ல இருப்பு இருக்க அமர்க்க வரவில்லை எதற்காக எனது முகங்கள விஸ்தரப்பாக வேகமா திருச்சல் நடக்க
நடக்கணும்யா. சரியா அதுக்கு கூட்டிட்டு போலாம் இந்த உயிரை வாங்க. ஐயா என்னன்னு ஐயா? பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாச வெயில் நடந்தே வந்ததால ரொம்ப களைப்போடு வந்திருக்கீங்க போல தெரியுது. ஆமா. களைப்புக்கு கொஞ்சம் காப்பி சாப்பிடுறீங்களா? காப்பி விரதம் வேணாம். விரதமா? காப்பி வேண்டாம். ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா? பால் மில்க் பாலா மில்க் போயா வேணாம்யா. பால் வேண்டாம். அப்ப பழம் சாப்பிடுறீங்களா? பச்சை பழம், வாழைப்பழம், முந்தப்பழம், நேந்திரம் பழம். வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஒரு அளவு வேணாமா ஐயா? இதுக்கு மேல பழமே கிடையாது. இட்டு துண்டி பழம் பாரு. ஏன் முந்த பழமே நேந்திரம் பழம் வேணாம். பழம் சாப்பிட மாட்டீங்க? ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? இல்லைங்கய்யா, ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க? ஏன் பழம் சாப்பிட மாட்டேங்குது? இப்ப சரி, சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஏன் பழத்தை வேணாம். அரமண சோசி என்ன சொல்லிக்கிறார்? என்ன சொல்லிக்கிறாரு? உனக்கு காலம் முடியும் வரை சரி. அண்ணாவும் சாப்பிட விரதம். விரதமா இருக்கீங்க. அப்ப இந்த விரதத்துக்கு இந்த இது சாப்பிடுறீங்களா? எது? இந்த முடுக்கு மிச்சரு அடடடடா. முடுக்கானு நான் போய் முதலத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல மிச்சர் கடையில போய் மிச்சர் வாங்கியிருக்கேன், செவு வாங்கியிருக்கேன், ரொட்டி பாயிட்டு வாங்கியிருக்கேன், பேரிச்சம்பளம் வாங்கியிருக்கேன், அல்வா வாங்கியிருக்கேன், சரி. எல்லாமே வாங்கியிருக்கேன். ஆமா. புடுக்கு மிச்சர் வச்சா விற்கிறாங்க. ஏய், இம்புடுக்கானு முறுக்கு முறுக்கு மிச்சரு வேணாம். ஆரஞ்சு ஆரஞ்சு போயா. ஆப்பிள் 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 பிள்ளை கேள்விப்பட்டிருக்கேன். நாட்டு நிலப்புல உண்டு. ஆமா. பழக்கடையில விச்சு விற்கிறாங்க. சரி. தண்டியில இருக்கும். ஆமா. அது ஆப்பிள். ஆப்பிள் வேணாம். APPL ஆப்பிள் அது வேண்டாமா? சரி, இந்த வெயிலுக்கு குளிர் பானம் சாப்பிடுறீங்களா? என்னது? கொக்கோ கோலா. ஏய், நீ என்ன மேல வந்து நொக்கோனா தோணுது என்ன மாதிரி? என்னையா எது சொன்னாலும் வேணாம்ன்றீங்க? அதுக்கு பேர் கொக்கோ கோலாயா? அப்படியா? ஏ. நான் தான் விவரம் கிட்ட மட்டும் சொல்றேனா? என்ன? அது வேண்டாமா? கொக்கோ கோலா அது வேண்டாம். இல்ல பேண்டா சாப்பிடுறீங்களா? என்னையா கர்மாயா என்னையா? அது பேர் மிரண்டா கலரியா? மிரண்டாவா? ஓமா. அது வேண்டாமா? அது வேணாம். வேணாம். இல்ல குளுக்க விட்டா சாப்பிடுறீங்களா? அது என்ன குளுக்க விட்டா? குளுக்கோட்டாயா? சொல்ற பொருள் கூட எனக்கு வேணாம். அப்ப ஐயா என்ன தான் சாப்பிடுவீங்க? தலையெழுத்து ஒன்னதான் நீ சாப்பிடு. என்ன நான் சாப்பிட சாப்பிடுவீங்க? பொருள் சொல்றேன். சொல்லுங்க. தெளிவா மாட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்துடுறேன். தொப்பி புரியா பூசி. சரி, ஆகிறே. சொல்லுங்க. திருநெல்வேலி. திருநெல்வேலி. லாலா கடை. லாலா கடை. ஆமா, லட்டு. லட்டு. ஜிலேபி. சீலப்பி. ஜிலேபியா? ஏன் அதுல இந்த சின்ன பிள்ளை பீ ஒட்டி இருக்கல? கர்மாயா. ஆ? ஜிலேபி. ஜிலேபி. நெய் வர்க்கம், கனி வர்க்கம். கனி வரைக்குங்கள். பால் சாப்பிடு. பால் சாப்பிடுவீங்களாங்க? இன்னும் ஐயா பாலுக்குடி மறக்கல போல. ஏய், பசுமாலியா? உங்க அப்பா நல்ல தொப்ப பசு மாதிரி வீட்டுல படுத்துருப்பாங்க. யார் சொன்னது? குணசேகரன் சொன்னாப்புல. அந்தாள் சொன்னது. கதவை அடைச்சுக்கிட்டு ஒரு சாச்சு படுத்துக்கிட்டு வரட்டு இழுவலுங்க. பால் நல்ல குமுக்குன்னு வரும். பால் வருதுன்னு கழிச்சிடாதீங்க, ரத்தம் தான் வரும். பல்லு வச்சா கொள்ளாத வச்சா. அது மட்டுமா? அந்த கசல் கொண்டாடுற ஐயா எவ்வளவு மரியாதை? மரியாதை? பாருங்கள், அமர்ந்து உட்காருங்கள். அழகாக நெல்ல கொண்டு நாங்க கொடுத்த 3 மரியாதை 3 காவலிகள் அவங்க மரியாதை கொடுத்தார்கள். அந்த மரியாதை கொடுத்தாங்களா? ஏன் கொடுக்கவில்லை? ஒரு ஓட்டு பிள்ளைக்கு அதிபதியான மந்திரி வந்துடனே ஐயாக்கு எவ்வளவு வரப்பு? எவ்வளவு மரியாதை? ஐயா வந்துடனே ஐயா வாங்க அங்க உட்காருங்களா? இல்ல பிடிங்க உட்காருங்களா? இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா? இல்ல இதைத்தான் இல்ல அங்க இருக்கிறத சாப்பிடுறீங்களா? இல்ல இங்க இருக்கிறத சாப்பிடுறீங்க? எவ்வளவு வரப்பு? எவ்வளவு மரியாதை? எவ்வளவு மரியாதை? ஆஹா பலபலே. சிரிக்காதடா சின்ன பழை. யாரு? அடிச்சுன கடவாப்பழ பேத்து போடு. போடா. என்ன முறைக்கிற? ஏண்டா தொங்கினி பழை. போடா. என்னடா என்ன முறைக்கிற? சிலுவாய பேத்து போடு. போடாடா. ஏண்டா ஊளமுக்கு பழ. போடா. அப்படி அந்த 3 பேர் இந்த கஷ்ட கூட்டத்துல உங்களை பார்த்து கேட்டாங்க இல்லையா? இங்க வாயா. ஏய், ஊளமுக்கு பையல. நீ எப்போ வந்து எனக்கு ஊளமுக்கு தொடச்சு விட்ட? ஊளமுக்கு பையல. என்ன வாய்க்கு தான் பேசுற? அங்க கேட்டாங்க இல்லையா? கேட்டார்கள். 3 அடி வாங்கி செத்தார்கள். நீங்க அடிச்சீங்களா? நீங்க கடிச்சீங்களே. அதுக்கு நாங்க சும்மா இருந்தோமா? என்னத்த பண்ணி நாய்? கிழட்டு பண்ணி நாய். இருக்கட்டும். ஒரு ஓட்டு பிள்ளைக்கு அதிபதியான மந்திரியாரே எங்க முன்னாடி வச்சு கேட்டு விட்டாங்களே. அப்ப மறுபடியும் நாங்க கேட்டோம் இல்லையா? என்ன கேட்டியா? ஏய், போட திரும்ப பேசிக்கிட்டு செவுல அடிச்சு போடுவேன். ஐயோ உங்கதா. போடா. ஏய் நாக்க சுத்துற. டேய், நாக்கல அடிச்சு மூக்குல சொட்டு வழியா. போடா. ஏய் முழு பச்சனை அடிப்பேன். உன்னி அடிச்சு ஊளமுக்கு வழியா இருந்த. போடா. கையா. என்ன முறைக்கிற? ஏடா தொங்கிடி போல. ஏடா தொடதட்டி போல. அப்ப நீங்க 3 பேர் நாங்க கேட்டோம் இல்லையா? தொங்குடி போய் தொடதட்டி போலாம். எப்பயாச்சும் கேட்டார்கள். 3 அடி வாங்கி செத்தார்கள். நீங்க அடிச்சீங்களா? நீங்க கடிச்சீங்களே. எவ்வளவு மரியாதை? எவ்வளவு மரியாதை? அப்படியா? என்ன நொங்கு மாதிரி கிடக்கு? நீ யாரியா? முள்ளுப்பட்டி முத்தமநாயகர். நாயகர். ஆமா. நாயர்.
சிவன் தானரை பிள்ளை. தானரை பிள்ளை. ஆமா. நோக்கு நேக்கு என்ன சம்பந்தம் ஐயா போய் மாப்பிள்ளைங்க? என்னையா சொல்லிவிட்டு கோபப்படுறீங்க? என்ன ஒண்ணு சொன்னேன் ஐயா? என்ன ஐயா? உங்களை எல்லாம் இந்த திருச்சி சிறையில அந்த வெள்ளையரை பிடிச்சி அழைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா. திருச்சியில. ஆமா. உங்களை பத்தி விசாரிப்பதற்காக பெரிய மகராசி இளைய மகராசாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு இருந்தாங்க. நான் இல்ல நிறைய ஏன் வீட்டுக்கு நீங்க எதுக்கு போனீங்க? உங்களை பத்தி விசாரிப்பதற்காக உங்க வீட்டுக்கு போனோம்யா. விசாரிக்க உங்க சம்சாரத்துக்கிட்ட போனா. என்னையா? சம்சாரத்தை போனியா? உங்களை பத்தி விசாரிப்பதற்காகயா? ஏன் உங்க சம்சாரத்தை போய் விசாரிக்க போறீங்க? அதான் உங்களை பத்தி விசாரிப்பதற்காக உங்க சம்சாரத்துக்கிட்ட போனா. மறுபடியும் போறேன். அங்கனக்குள்ள நிக்கிறா. உங்க வீட்டுக்கு போனா. உங்க சம்சாரங்க பார்த்த உடனே வாங்க கோடாங்கி நாக்கிற அண்ணே. மரியாதை. வாங்க கிடிகட்டி நாக்கிற அண்ணே. வாங்க சுப்புல் நாக்கிற அண்ணே. அப்படின்னு எங்களை பார்த்து அண்ணேனா எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும்? தங்கையில வேணும். எங்க தங்கையத்துல உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்ப தங்கச்சி புடி செங்கடி வேணும். அடி சும்மா இரு. வாருங்கள் 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 எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள். என்ன எங்க என்ன எழுதி கொடுப்பீங்க? வாருங்கள் நெல்வாய் சொன்னா கொடுப்பேன். அதுக்கு நாங்க என்ன எழுதி வைத்தோம்? வாருங்கள் மந்திரியாரே, 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வரி கட்டி வருகிறார்கள். ஆனால் கட்டம் முகமது அரசை மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால நெல்லு கட்ட அங்க தரமாட்டோம்னு சொன்னோம் இல்லையா? போய் சாவாய். ஆமா, சாவாய் இலவ சோறும் பாய். நாங்களும் போய் அந்த வேளாண்டி கருப்பணன் பாண்டியன் மூவலத்திலும் போய் வச்சுக்கு நெல்லு கேட்கிறோம். நெல்லு கட்ட எடுத்த தகாத வார்த்தைகளால் பேசி வாய்ச்சல் முட்டி கையால் பிறந்துக்கிறக்க நீங்க மட்டும் அந்த வைக்கப்படும் மரபுல நீங்க இந்த 8 எல்லாத்தையும் முடப்புறம் மதி பண்ணலவா? ஆமா. வாயிலா சிவன். சரி. கத்துது கதறுது. எப்படி? அம்மா. பாவ சிந்து மாடு செனக்கி கத்துதுங்க. வீரம்பள்ளர் இந்த காலமாடு கத்துது கதறுது. இன்ன ஒரு தடவை ப்ளீஸ் ஒன்ஸ் மோர். ஏன் சிந்து மாடு கத்துன்னு சொல்லவா? ஒரு தடவை. ஏதோ அசிமா சொல்ல. சொல்ல மாட்டேன். அம்மா. பாவம் ஒரு வாரமா இளங்குடி உலகாம கிடக்கு. ஏய் கத்துது கதறுது. பிள்ளைங்க மனசு கேக்கலை. உன்னை வடப்புல நீ கோலத்தை பிடிக்க மாட்டு போட்டு என்னமா பேர்? அப்ப நீங்க கூலத்து புடுங்க நீங்க. உடனே போய் சொன்னா பொருந்த சொல்லுங்க. என்ன? நாங்க வந்து படப்புல பாக்கும்போது தருப்புன்னு உள்ள ஒரு சத்தம் கிடைச்சு என்ன பண்ணீங்க? ஒரு வாரமா விரதமே ஒண்ணும் சாப்பிடல. விரதமா இருக்கீங்க? விரதத்துக்கு வெள்ளரி பழம் சாப்பிட்டீங்களா? போன வாரம் நம்ம முருத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அப்பத்தா தண்ணி பழம் குடிச்சு தின்றாண்டு. அப்படி சொல்லுங்க. அதான் கண்டு முளைப்பாரியா பூத்து போய் கிடக்கு. ஆமா. தண்ணி ஊத்த சொல்லுங்க. நல்ல காய் காய்க்கும் பழம் பழக்கும். ஆமா. காய் காய்க்கிற காயப்பழம் பிடிங்கி வித்துருங்க சந்தைக்கு. பழம் பழுத்த சீனி வாங்கி நீங்களும் நம்ம லட்சுமி இருக்காருல ஆள் ஒன்று இருக்காரு. ஆமா. ரெண்டு ஒரு நக்கு நல்லா இருக்கும். எப்படி கும்கும்ல மனக்கு? சூப்பரா இருக்குங்க. நீங்க பேண்ட் எடுத்து வெள்ளரி பழம் பிடிங்கி சாப்பிட ஈச்சு புடுங்க. உங்க பிள்ளைங்க 7 கிலோமீட்டர் தாண்டி வரீங்க. வந்து வரோம். அப்படியே ஐயாடி அப்பா வருவீர் வருவீர் என்று
ஆடல மந்திரியாரே, நாங்கள் செய்த கோஷம் தாங்கள் வந்து படித்தவர், பட்டம் பெற்றவர், என்ன காரியம் செய்து விட்டு வந்தீர்கள்? தாங்களுடைய மகனுக்கு காதல் விழா நடத்த வேண்டும் என்று கேட்டீர்கள். நாடு நகரமெல்லாம் பஞ்சமாகி விட்டது. இந்த வருஷம் வைத்துக் கொள்ள வேண்டாம், அடுத்த வருஷம் வச்சுக்கலாம்னு சொன்னல. என்ன சொன்னீங்க? உண்மையா சொன்னீங்க? வேண்டுதல் மகாராஜா. என்ன வேண்டுதல்? திருச்செந்தூர் முருகன் கோயில்ல மந்திரியாரே, 1000 கப்பலம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர்களா தாங்கள் சொல்ல தட்டாமல் நெல் வாங்கி வாருங்கள், வட்டிக்கு நெல்லு கேளுங்கள், இல்லைன்றா திரும்பி வாருங்கள் தான் தெரிவித்து. ஒருவரை கொல்லுங்கள், கொள்ளை அடிங்கன்னு தெரிவிக்க இல்லையே. என்னையாது கொள்ளை அடிக்க வேண்டிய காரணம் என்ன? மகாராஜா, தாங்க செத்து போயிடும். 1000 கம்பளம் 64 நெல் வாங்க போறது உண்மைதான் மகாராஜா. சரி, போன இடத்தில் அங்க இருக்க 3 களம் 12 கட்ட 12 பம்டார்கள் பாஞ்சபதி கம்பளம் சம்பளம் நின்றார்கள். எங்க ஒருத்தவங்க நெல் கொடுப்பதை வாங்க தரக்கூடிய வார்த்தைகள் உன்னை வீரமுள்ள கம்பளத்தருக்கு கோவம் தொட்டு மகாராஜா. கம்பளத்தார்களே, பொருங்கள் அமருங்கள். இந்த இத்த ஏற்பட்ட மகாராஜா இருபது எங்கிட்ட விசாரிப்பானு எவ்வளவு சொல்லி தடுத்து பார்த்து மகாராஜா. அது இவ்வளவு கோமாயி நம்ம கம்பளத்தை காரியம் செஞ்சுட்டோம். நீங்க அவர் மந்திர கல்யாணம் நெல்லு கேட்டார்ல, நீங்க தான் தலைவர். நெல்லு கேட்டு அவர் சொல்ல தட்டாம ஆமா நெல்லு கேளுங்கள், சரி மகாராஜா, கொடுத்தா பாருங்கள், சரி மகாராஜா. இல்லைன்னா திரும்பி வாருங்கள் தெரிவித்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க நெல்லு கொடுத்துருக்கீங்கல்ல? நாடகம்லாம் பஞ்சமாகி போச்சு. இல்ல கொடுத்துருக்கீங்க, நெல்லு கொடுத்துருக்கீங்க. எப்படி கொடுத்தேன்? எப்படி கொடுத்தீங்களா? நெல்லு கொடுத்துருக்கீங்களே. இப்படியா கொடுத்தேன் நெல்லு? உனக்கு தெரியாம எப்படியா இருக்கும்? கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்க. அவர் கேட்டா உடனே நீங்க என்ன சொன்னீங்க? 150 கோட்டை நெல் கொடுத்துருக்கீங்க. ஓஹோ, என்னடா கோட்டை சொல்லுங்க. 150 கோட்டை நெல். சொல்லுங்க மாமா. கோட்டைன்றது என்னன்னா ஒரு கோட்டைக்கு 112 சேரு. சரி, ஒரு கோட்டைக்கு 112 சேரு. சரி. அப்ப 150 கோட்டைனா 350 மூடை வருது. இவருக்கு ஆமா, அந்த 350 மூடை அவருக்கு பத்தலைன்னு என்ன சொன்னார்? பொண்டாட்டிட்ட பலகாரத்துக்கு 16 கோட்டை நெல் ஆகும், அதனால பத்தாது. இதை மகாராஷ்டிரா தெரிவிக்க கூடாது. மகாராஷ்டிரா மறுபடியும் கேட்டோம்னா அது பிரச்சனை ஆகும். அப்படி எங்களை சைஸை கூட்டு போய் எங்களை ஏறி விட்டு போட்டு போய் பார்த்தீங்களா மந்திரியாரே? மகாராஜா, கொள்ளை அடித்ததும் கொலையை செய்ததும் உங்களுடைய தவறுதானா? தாங்கள் தான் அவரை ஏவி விட்டீங்களா? மகாராஜா அப்படிலாம் ஒன்றுமில்ல மகாராஜா. இந்த காரியத்தை செய்து ஊரா நம்ம கம்பளத்திலும் நம்ம தாய் மாமன் என்னைய மன்னிக்கும். தம்பி உமத்தர் பாட்டியா, பார்த்தீர்களா? நெல்லு கேளுங்கள், கொடுத்தா பாருங்கள், இல்லைன்றால் எப்படியாவது நெல்லை கொன்றுவார்கள் சொன்ன வார்த்தையை படித்தவர் அல்லவா? ஆமா. ஒரு வார்த்தையை 2 வார்த்தையை பிரித்துக் கொண்டு அன்னவரை அந்த ராமநாதம் ஜண்டையை மனசில் வஞ்சகமாக நிறுத்தி வீரர்களை ஏய்விட்டு வரிக்க பார்த்திருக்கின்றார் கனகப்பிள்ளை. என்ன? சரி, நடக்கணும். தாய் மாமன் உள்ள போறார். பிள்ளையா? ஆமா. எங்க? உள்ளதான் செயலுக்குள்ளையா? அவர் எதுக்கு போறாரு? ஒண்ணுமில்ல மகாராஜா, எனக்கு காட்டு கொஞ்சம் வீக்கு, இங்கேயே அடிக்கிறாரு. உலகசில உள்ள போயிருவார். சாமியில கிடையாது. இருக்கட்டும், பரவாயில்லை. ஏன்னா இன்னைக்கு மைக் அமைஞ்சது அப்படி, பக்கமெல்லாம் அமைஞ்சது அப்படி, ஊரும் அப்படி, இந்த ஊருடைய மண்ணுடைய மகிமையை அப்படி எல்லாத்தையும் இன்னைக்கு எடுத்து இந்த உலகத்துக்கெல்லாம் அனுப்பக்கூடிய நம்ம கேஎஸ், அதாவது நம்ம அண்ணனை முக்கியமாக சொல்லணும் இல்லையா? ஆமா. ஏன்னா நம்மளை தூக்கி விட்டு மனுஷங்களை பேர் வாங்கி கொடுக்குறதே இந்த யூடியூபுக்கு நமக்கு அன்னைக்கு கேஎஸ். அண்ணா அண்ணா நன்றிண்ணா, நல்லபடியா போட்டு விடுங்க, பேரும் புகழமாகட்டும். இருக்கட்டும் மகாராஜா, நான் உத்தரவு. மந்திரியாரே, ஒரு காலத்தில் ஆடி நகரம் கும்மி விடலாம் தரித்தவர் பிள்ளை மகள். அவரை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். மந்திரியாரே, சொல்லிட்டேன். எப்ப சொன்னீங்க? உங்களை மட்டும் நடிகர் மட்டும் போன பக்காத்து எங்களும் சொல்லுங்க. மந்திரியாரே, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். உங்களுடைய மகன் காதல் விழா எங்க நடத்தலாம்? செந்துரா தலக்கணும் மகாராஜா. நாம சக்கரவே ஆளு இருக்கலவா மகாராஜா? அங்க நடத்தலாம். என்ன வேண்டுதல் திருச்செந்தூர் நடத்தணும். என்ன நானும் வந்திருந்து பார்க்கறேன், உங்க நோக்கு மட்டும் பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? உங்க மகன் கல்யாண காதல் நிகழ்வு எங்க நடக்குது? திருச்செந்தூர் அழைத்து இந்நேரம் நம்ம வீரம்பள்ளில இருந்து திருச்செந்தூர்
இருக்காயா? நம்ம அரமனை வண்டி மாடு இருக்கு. வண்டி மாடு இருந்துச்சு. வெடி விட்டுல மாடு புடிங்கிட்டு ஓடி போச்சான். புடிச்சிக்கிட்டாம முழுத்து பச்சல வடையாச்சு கிட்ட போய். உங்க மகனுக்கு அரண்மனைக்கு தூக்கிட்டு வாங்க. என்னத்துக்கு? நேத்து தான் நான் என் பங்காளி செல்வராசி முதுகுலத்தூர்ல 4 கரப்பார் கம்பி முனை பிடிச்சு வச்சிருக்கேன். ஏய் வீரம்பல கிராம சுத்தி இருக்கிற வேற கட்டி போடுவா. நெருக்கி புடிங்கிட்டாங்க. உங்க மகனை என் மடியில உட்கார வச்சு நான் போதக்கு ஊமா குட்டா குத்துறேன். மேடம்யா. ஏய் மத்தியாரே மகாராஜா உங்களுடைய மகன் காதல் விழா திருச்செந்தூர் ஆலயத்தில் நடப்போதுன்னா அங்க யாராரு வர வேண்டும்? 1000 கம்பளம் 60 பரத்திலும் பொம்மி மத்தி மீம பட்டத்து சி வெள்ளியம்மாளும் இளவரச பாண்டியர் அங்க வரணும் வரஜா தமிழ் கோடி தடுமையில் என்ன வார்த்தை இது? 1000 கம்பளம் 100 பரிவாரம் அரண்மனை விருதுகள் பொம்மியம்மாள் தெம்மியம்மாள் இந்த உம்மத்திரை பாண்டியன் வர வேண்டுமா? காடை வெட்டி சென்றாலும் அண்ணன் தம்பி பிரிந்தே இல்லை. என் அண்ணன் கோட்டை தனியா இருக்கணுமா? மனசில் வஞ்சகமா பேசாதீர்கள். அவத்துக்கு தாங்கள் செய்து வந்தீர்கள் கொள்ளை கொலை. அண்ணாவுக்கு வெள்ளையராலே அண்ணாவுக்கு தொல்லைகள் ஏற்பட்டால் மகாராஜா அப்படியே மூத்த மனசுக்கு ஆபத்து ஏற்பட்டால் பாஞ்சாலம் குட்டிக்கு திருச்செந்தூர் அதுக்கு 7 வெங்கல நகரங்களை கட்டிச்சுக்கோ மகாராஜா. உண்மைதான். ஒன்றை முழக்க சொல்லுங்கள். சங்கடம் சங்கடம் சென்று வந்துரும் மகாராஜா. அப்படியானால் கோட்டையை அண்ணாமலை அறிவிப்பதற்காக சக்கரவை இணைத்து முருகப்பெருமானை வணங்கி தேவராட்டங்களை சந்தோஷப்படுத்துங்க. உண்டு உண்டு நாதா குடிகுண்டா நாதா கோயில் கொண்ட சக்காதேவி குள்ளங்காக்கவார கோயில் கொண்ட சக்காதேவி குள்ளங்காக்கவார குண்டு குண்டு நாராக்கி குளம் காக்க வாரா கோவில் கொண்ட தக்க தேவி குடி காக்க வாரா கோவில் கொண்ட தக்க தேவி குடி காக்க வாரா உண்டு உண்டு நாதா குடி காக்கவார கோயில் கொண்ட சக்காதேவி குள்ளங்காக்கவார கோயில் கொண்ட சக்காதேவி குள்ளங்காக்கவார இப்ப நாங்க படிக்கிற பாரு. அடி ஆத்தாடி அம்மாடியா. அடி ஆத்தாடியா அம்மாடியா. அந்த கரிசல் கொண்டாட்டத்துல அந்த கரிசல் கொண்டாட்டத்துல 3 ஏத்து அடிச்சு பண்ணணும் இல்லையா? 3 ஏத்து கொண்டாட்டத்துல தாலி எடுத்து மூலையில உட்கார்ந்து அழுகவா? அழுகு போறாங்க. உங்க மகன் கல்யாணத்துல இப்படி சொல்ல சொன்னாங்க. சோட்டு பானை. அண்ணா காடை வெட்டி சென்றாலும் நாமல் ஒருவர் விட்டு ஒருவர் பிரிந்தே இல்லை. உண்மைதான் தம்பி. பிள்ளை மகள் சூழ்ச்சியால் தாங்களை தன்னை செல்ல என்ன செய்வோம்? என் மன வேதனையாக ஒரு நாளும் பிரியாதே என் பிறவி